வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எதையோ ஒன்ன தேடி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? சிலருக்கு அது பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு நல்ல உறவுகள். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிநாதமா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நிலையான சந்தோஷம். அப்படி ஒண்ணு நிஜமாவே இருக்கா? அது சாத்தியமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல்கள் வைக்கிறோம். சில சமயம் நம்ம கேட்டது கிடைச்சிடும். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏன் மனசுல ஒரு வித வெறுமை தங்குது? ஒரு நிறைவில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் அப்படி? வாங்க இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறோம். ஆனா அந்த வேண்டுதலுக்கு கிடைக்கிற பலன் இருக்கு பாருங்க, அது வெளியில இருந்து மட்டும் வர்றதில்ல. அசல் காரணம் நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ள இருக்கிற சில சக்தி வாய்ந்த விஷயங்கள் தான் அதை தீர்மானிக்குது. அத பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, அப்போ அது என்ன நமக்குள்ள இருக்கிற சக்தி? முதல் விஷயம், நம்மளோட விருப்பங்கள். அதாவது நம்ம பிரெஃபரன்சஸ். நம்ம வாழ்க்கை பயணத்தையே வழிநடத்துற ஒரு உள் திசை காட்டியது. அப்போ இந்த விருப்பத் தேர்வுகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது நமக்குள்ள காலங்காலமா நக்கிஞ்சு இருக்கிற வெறுப்புகள் தான். நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையில எதை அடையணும், எந்த திசையில போகணும்னு தீர்மானிக்கிறதே இந்த விருப்பங்கள் தான். அதனால தான் இது ஒரு இன்னர் கம்பஸ் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றோம். பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட பாதையும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? காரணம் இந்த விருப்பங்கள் தான். நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து நம்ம வாழ்க்கையோட பெரிய லட்சியங்கள் வரைக்கும். ஏன் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடுறோம், ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே நம்மளோட இந்த விருப்பங்கள் தான். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. ஓகே, விருப்பங்கள் நம்ம பாதையை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பாதையில நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளை தீர்மானிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பதிவுகள் அல்லது இம்ப்ரெஷன்ஸ். பதிவுகள்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது நம்மளோட கர்மா பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நம்ம கடந்த காலத்துல செஞ்ச நல்லது கெட்டது எல்லா செயல்களோட விளைவுகள் தான் இது. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற நல்ல விஷயங்களுக்கும் சரி கஷ்டங்களுக்கும் சரி காரணம் இந்த பதிவுகள் தான். இதுதான் நம்மளோட தற்போதைய சூழ்நிலையை உருவாக்குது. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். அப்போ கடவுள் நம்ம வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றுறாரு? நம்மளோட அந்த கர்மா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸை வச்சுதான். நம்ம நல்லது கெட்டதுங்கிற கணக்கை சரிபார்த்து அதுக்கேத்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கப்படுது. இது ஒரு தராசு மாதிரி ரொம்ப நியாயமா நடக்குது. சரி, ஒரு நிமிஷம். ஒருவேளை நம்ம ஆசைகள் நிறைவேறிச்சுன்னே வச்சுப்போம். ஆனா அப்போ கூட ஏன் நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இதுக்கான பதிலை தேடுவோம். இங்கேதான் மூணாவதா ஒரு விஷயம் உள்ள வருது. நம்ம பயணத்தை சரியா வழிநடத்த நமக்கு ஒரு மேப் வேணும். அந்த மேப் தான் அறிவு. ஏன்னா நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் நமக்கு நல்லது செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆசைப்படுறது வேற, நமக்கு நன்மை தர்றது வேற. இந்த வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்கிறது தான் அறிவோட வேலை. இத ஒரு சூப்பர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன குழந்தைய கற்பனை பண்ணிக்கோங்க. அதுகிட்ட ஒரு சாக்லேட்டையும் ஒரு 100 ரூபாய் நோட்டையும் காட்டினா அது எதை எடுக்கும்? நிச்சயமா சாக்லேட்டை தான் எடுக்கும். ஏன்னா அந்த 100 ரூபாய் நோட்டை வச்சு நிறைய சாக்லேட் வாங்கலான்னு அதுக்கு தெரியாது. அதோட அறிவு அந்த அளவுக்கு இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான மதிப்பு என்னன்னு நமக்கு காட்டுறதே அறிவு தான். அந்த குழந்தைக்கு ரூபாய் நோட்டோட மதிப்பு தெரிஞ்சிருந்தா அதோட விருப்பம் மாறி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம அறிவோட லெவல் தான் நம்ம தேடுற சந்தோஷத்தோட குவாலிட்டியை தீர்மானிக்குது. அறிவு கம்மியா இருந்தா நம்ம அந்த குழந்தை மாதிரி தற்காலிகமான சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு பின்னாடி ஓடுவோம். ஆனா நம்ம அறிவு வளர வளர நம்ம தேடலே மாறும். அப்போ நம்ம எதை தேடுவோம்? குறையவே குறையாத சந்தோஷம், எந்த தொந்தரவும் இல்லாத அமைதி, அப்புறம் நிரந்தரமான பாதுகாப்பு. இதுதான் உண்மையான பெரிய விஷயம். இப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம கடவுளை எப்படி பார்க்கறோம்? ஒரு வழிமுறையாவா இல்ல இலக்காவா? ஒரு முக்கியமான ஸ்லோகம் இத ரொம்ப அழகா சொல்லுது. கடவுளை நம்ம இலக்க அடையிறதுக்கான ஒரு கருவியா பார்க்காதீங்க, கடவுளையே உங்க இலக்கா பாருங்க. இதுதான் விஷயத்தோட மையம். இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். கடவுளை ஒரு வழிமுறையா மட்டும் பார்த்தா என்ன ஆகும்? நமக்கு தற்காலிகமான இலக்குகள் தான் கிடைக்கும். மனசுல எப்பவும் ஒரு நிறைவில்லாத உணர்வே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். ஆனா கடவுளையே நம்மளோட இலக்கா நினைச்சு பாருங்க. அப்போ கிடைக்கிறது குறையாத சந்தோஷம், கலங்காத அமைதி, அப்புறம் நிரந்தரமான பாதுகாப்பு. கடவுளை ஒரு மீம்ஸா, அதாவது ஒரு வழிமுறையா பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு இலக்க அடைய உதவி கேட்கிறோம். ரெண்டாவது அந்த இலக்க அடைஞ்சிடுறோம்.
3வது கொஞ்ச நாள்ல மறுபடியும் மனசுல ஒரு குறை வந்துடுது. 4வது உடனே அடுத்த இலக்கத் தேடி ஓட ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் எப்போ நிக்கும் தெரியுமா? கடவுள் தான் நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷன், நம்மளோட இறுதி இலக்குன்னு நாம உணர்ற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சுழற்சியை உடைக்கணும்னா நம்ம பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். அதனால கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கையில அறிவுங்கிற ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பை வச்சு நிலையான சந்தோஷம்ங்கிற அந்த இறுதி இலக்க கண்டுபிடிக்க போறீங்களா? இல்ல வழியில கிடைக்கிற சின்ன சின்ன தற்காலிக சந்தோஷங்களுக்காக மட்டும் அதை பயன்படுத்த போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க.